guys, welcome back to my channel David Subay and this is me Subay here. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஈத் vlog வந்து எல்லாருமே போட்டு எப்பயோ முடிச்சிட்டாங்க. பட் நான் போடுறதுக்கு ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. நான் ரீசன் சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு வேலிடான ரீசன்ஸ்லாம் கிடையாது. சரி, எப்போ போட்டால் என்ன ஈத் vlog போடணுங்கிறது என்னோடய பெரிய ஆசை. நான் லாஸ்ட் ஈதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஈத் vlog போகணுன்னு சொல்லிட்டு. பட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1 year வந்து பயங்கரமான ஒரு கேப் வந்து விட்டாச்சு. ஸோ இந்த ஈதுக்கு வந்து கொஞ்சம் கிளிம்ஸ் தான் நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ஈதுனால இதில் வந்து ப்ரிப்ரேஷன் தான் ஒரு பெரிய வேலை. ஸோ அதனால் வந்து இந்த வெங்காயம் உரித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாமே வந்து நாளே வாங்கி வச்சாச்சு. ஸோ ஏன்னா இந்த வெங்காயம் உரிக்கிறது, வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும்ல. ஈதுக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ நாள் எல்லாம் லிஸ்ட் போட்டு எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன், டேடிக்கிட்ட சொல்லிவிட்டு. ஸோ எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா பிரியாணி விட ஒரு ஈஸியான ரெசிபியே கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே நான் வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு நாள் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கீக்கு கிஃப்டாக வந்துச்சு இந்த கரண்டி. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து என்னென்னா அதிரசம், முறுக்கு தீபாவளிக்கு தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்கன்னா ரம்ஜானுக்கும் கொடுத்துருந்தாங்க. இவங்க யாருன்னா எங்களோட ரொம்பவே க்ளோசஸ்ட் நெய்பர், லைக் என்னோடய ஓன் பாட்டி மாதிரி. அவங்க நமக்காக ஆசையாக முறுக்கும் அதிரசமும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அண்ட் நைட்டு வந்து மெஹந்தி போடுறது ஒரு பெரிய வேலை. இப்போ ஃபியூ இயர்ஸாக நான் போடுறதே கிடையாது. ஏன்னா என் தங்கச்சி வந்து சூப்பராக வந்து மெஹந்தி போடுவாள். அதனால் எனக்கு போட்டு விட்டுட்டு அவள் வந்து போட்டுக்குவாள். ஸோ எனக்கு போட்டு கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஏதாவது ஒரு லைக் வந்து ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பாக்ஸஸ் எல்லாமே வாங்கி வச்சாச்சு. அண்ட் மெஹந்தி போட்டுட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஓவர் நைட் வந்து மெஹந்தி விடணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ தான் ரொம்ப டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் பொறுமை இருக்கிறது இல்லை. ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி விட்டுட்டு வாஷ் பண்ணிடுறது. அண்ட் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கான மசாலா, பிரியாணி மசாலா, தென் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு 3 o'clock இருக்கும். அப்போ தான் வந்து பாயாசம் பண்ணிகிட்டு இருந்தேன். தங்கச்சி வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு இருந்தா. சரி இது அன்றைக்கி காலையில் நம்ம ஏன் செய்யணும், நைட் செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு சகருக்கு எந்திரிச்சு அந்த டைம் வந்து பழகிடுச்சு. ஸோ அதனால் அதை செஞ்சு வச்சுட்டு தூங்கிட்டு திருப்பி ஃபஜருக்கு எந்திரிச்சு தொழுதுட்டு அப்படியே மாடிக்கு வந்தாச்சு. ஸோ அந்த டைம் வந்து போனாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. ஸோ அதனால் வந்து போயிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, ஏன்னா அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வேலை ரொம்ப கரெக்டாக போகும். ஈதுன்னு சொல்கிறோம், ஈத் ட்ரெஸ் போட்டு நம்மளால சரியாக ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியாது. அந்தளவுக்கு ஒர்க் வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக போயிட்டுருக்கும். அப்புறம் வந்து மெஹந்தி வச்சாலே கொஞ்ச நாளைக்கு அப்படியே கையெல்லாம் வேணும்னுக்கே காட்டுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா எங்கள் வீட்டில் பூரி செஞ்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் உளுந்த வடை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தென் வந்து ஈத் ட்ரெஸ் இதுதான் என்னோடது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதுதான் வந்து ஈத் ட்ரெஸ் போட்டுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுதான் கிழங்கு மசாலா, பூரி, அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை இதெல்லாமே சாப்பிட்டாச்சு. பேங்கிள்ஸே நான் வாங்க மாட்டேன். அப்போ தான் வந்து நான் ஒரு ஆர்ட்ரு பண்ணி வாங்கியிருந்தேன். இல்லாட்டி பேங்கிள்ஸ்லாம் நான் போடுற பர்சனே கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஈத் சம்திங் ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் நானும் என் தங்கச்சி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப எடுக்க முடியல. உடனே நைட் ட்ரெஸ் மாற்றிட்டு வேலையில் இறங்கியாச்சு. ஸோ நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி என்னென்னா நானும் என் தங்கச்சியும் தான் வந்து அடுப்புக்கிட்ட நின்று ஃபுல்லாக இது பண்ணது. ஏன்னா நாங்கள் முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்பவே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்போவுமே ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் தான். இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சதுமே நாங்கள் தான். ஸோ சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வந்து மசாலாவை நான் எடுத்து போட்டிருந்தேன். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும் கலரே செம்ம எம்மியாக டார்க்கராக. அண்ட் தென் நம்ம இந்த அடுப்பில் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அதை செஞ்சு வச்சுட்டு அண்ட் தென் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் டீ ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அன்றைக்கி வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே சிரமமாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன விறகடுப்பில் செய்கிறோங்கிற ரொம்பவே இதுவாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து அதோட டேஸ்ட்டுக்காகவே நம்ம செய்யலாண்டாங்கிற மாதிரி
ஸோ அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி அவ்வளோ நானும் சேர்ந்து தான் வந்து மேக்ஸிமம் இந்த செஞ்சது எல்லாமே நாங்கள் வந்து அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அம்மாவை அப்பப்போ ஹெல்ப்புக்கு மட்டும் கூப்பிட்டுட்டோம். ஸோ பிரியாணி எனக்கு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ எம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு. பார்க்கவே சும்மா டெம்ப்டிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக செய்கிறத விட அதை நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ பேக் பண்ணி அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் எடுக்க முடியும். நாங்கள் சாப்பிடும்போது ஒரு 4:30 ஆயிடுச்சு. ஸோ நெய்பர்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ ஆமாம், 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் வந்து லேட் தான் ஆகும் எப்போவுமே ஈத் அன்னைக்கு. ஸோ அன்றைக்கி அஸ் யூஷுவல் வந்து ரைத்தா அண்ட் தென் வந்து சிக்கன் கிரேவி அண்ட் நாங்கள் செஞ்ச மட்டன் பிரியாணி. ஸோ ரொம்ப ரொம்ப யம்மியாக சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் பாயசம் செஞ்சோம் இல்லையா, அது சாப்பிடவே முடியல. ஸோ நாங்கள் லன்ச் முடிச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து லென்ஸ்கார்ட்டில் நாங்கள் வந்து கிளாஸஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஸோ பை ஒன் அண்ட் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து எனக்கு 2, என்னோடய தங்கச்சிக்கு 2 கிளாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஈத் முடிச்சு அந்த டயர்ட்னஸ் போகிறதுக்கு, நம்ம பேக் டு நார்மல் லைஃப் வர்றதுக்கு நியர்லி 1 வீக் 10 டேஸ் வந்து ஆகும். எல்லாருக்குமே அப்படின்னா சஹர், இஃப்தார், ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிரும். திருப்பி வந்து பேக் டு நார்மல் லைஃப் வர்றதுக்கு 1 வீக் 10 டேஸ் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈத் vlog போடுற மைண்டும் இல்லை, இப்படியோ இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் இருக்காது ஈத் vlog, ஏதோ ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சு நெக்ஸ்ட் டே வந்து ஒயிட் ரைஸ், ரசம் இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் டீ வித் ஸ்நாக்ஸோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பை, டேக் கேர்.